ஓகே. இது வந்து பார்ட் 2. இந்த ஈவ்னிங் பார்ட்டிக்காண்டி தான் இவங்க வந்து டே ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி ரெடியா இருந்திருக்காங்க. நம்ம வந்து ஒரு சின்ன ரீகேப் மாரி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கிளாரிஸா அவங்க ஃப்ளார்ஸ் வாங்க போறாங்க. ஒரு ஒன் டே ஈவென்ட் தான். ஒண்ணுமே இல்ல. ஃப்ளார்ஸ் வாங்குறாங்க, ஈவ்னிங் பார்ட்டிக்கு வராங்க. இது மட்டும் தான் நடக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா, அவரு இறந்துர்றாரு. யாரு? செப்டிமஸ் வாரன் ஸ்மித் இருக்கார்ல, அவர் வந்து இறந்துர்றாரு. இது மட்டும் தான் இந்த டேல நடக்குது. பட் இவங்களோட ரெக்கலெக்ஷன்ஸ் ஃபுல்லுமே நம்மளுக்கு ஸ்டோரிக்குள்ள வரனால பெரிய நாவல் மாரி தெரியும். பட் இவங்க என்னெல்லாம் ரெக்கலெக்ட் பண்றாங்க, பர்ட்டன்ல இவங்க ஒரு எஸ்டேட்ல வந்து அவங்க சைல்ட்ஹுட் டேஸை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணும்போது யாரெல்லாம் வந்தா, சாலி சீட்டன் வந்தாங்க, அப்புறம் வந்துட்டு பீட்டர் வால்ஷ் வந்தாரு. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் ஃபுல்லா உள்ள வராங்க. ஸோ இந்த ரெக்கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்களுக்கு வருது. இது வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக். நம்ம வர்ஜினியா woolf வந்து இன்வால்வ் பண்ணி எழுதியிருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வரப்போறது சர் வில்லியம் பிராட்ஷா. இவர் யாருன்னா, நம்ம வந்து சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கார்ல, இவங்க யாருக்கு நம்ம செப்டிமஸ் வாரன் ஸ்மித் இருக்கார்ல, அந்த வேர்ல்டு வார் 1ல வந்து அஃபெக்ட் ஆன ஒரு ட்ராமட்டிக் பேஷண்ட் இருக்கார்ல, ஷெல் ஷாக்ல அட்டாக் ஆன ஒரு பேஷண்ட், அவர் வந்து ட்ரீட் பண்ண சைக்கியாட்ரிஸ்ட் இவர் வந்து இந்த பார்ட்டிக்கு லேட்டாக வராங்க. ஸோ இந்த இடத்துல தான் இந்த இந்த ரெண்டு பிளாட்டுமே கனெக்ட் ஆகிற பிளேஸ். ஸோ இவர் இங்கே வராரு. வந்துட்டு இந்த மாதிரி ஏன் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி, ஆஃப்டர்நூன் என்னோட பேஷண்ட் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சூசைட் பண்ணனால எங்களுக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் பிராட்ஷாவும் அவங்களோட ஒய்ஃபும் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லும் போது டக்குன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இவங்களுக்கு என்ன அப்படின்னா, நெகட்டிவாக பேசிட்டாங்களே, என்னடா இது அபசகுனமாக பேசிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம கிளாரிஸா டாலவேக்கு. அவங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது. பட் ஸ்டில் அவங்க போய் ஒரு தனியாக யோசிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அட்லீஸ்ட் வாரன் ஸ்மித் வந்து ஒரு டெத்தை தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டாங்க. நான் தைரியம் இல்லாமல் இந்த சொசைட்டி வந்து நம்ம என்னெல்லாம் சொல்லுதோ, அதாவது சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஃபுல்லாக நான் வந்து அடிபணிஞ்சிட்டு இருக்கேன். நான் எல்லாத்தையும் அவங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு என்னோட ஹாப்பினஸ், இண்டிபெண்டன்ஸ் எல்லாத்தையுமே நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. டெத்துன்றது ஒரு 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 ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல, அதை ரசிச்சிருப்பாங்க. வர்ஜினியா woolf வந்து அவங்க அவங்க இறந்து போனது வந்து சூசைட் பண்ணி தான் இறந்துட்டாங்க. நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி பாக்கெட்டில் ஸ்டோன்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு ஒரு வெல்ல போய் ட்ரவுன் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் மூழ்கிட்டாங்க. வேணும்னே வந்து இறந்து போயிட்டாங்க சூசைட் பண்ணின்ற மாதிரி தெரியும். இப்போ டெத்தை வந்து ஒரு மாதிரி வர்ணிச்சு அழகா வந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க. இவங்களும் சரி, சில்வியா பிளாத் இருக்காங்க, அவங்களுமே சூசைட் பண்ணி தான் இறந்து போயிட்டாங்க. அவங்க அவங்க ரைட்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த இந்த டெத்தோட இன்ஃப்ளூயன்ஸ், அந்த டெத்தை வந்து ஒரு மேஜர் தீமாக வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல டைரக்ட் கோட்ஸ் ஃப்ரம் த நாவல் என்ன அப்படின்னா, டெத் வாஸ் a defiance and death was an attempt to communicate அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அட்லீஸ்ட் அவனாவது வந்து ஒரு 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 பவராக எடுத்துக்கிட்டானே, டெத்தை வந்துட்டு ஒரு பவராக எடுத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நான் இது ஆமாம் நான் சாகுறேன், இப்போ என்ன, அதுதான் என்னோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, நான் அந்த உலகத்து கூட இந்த நேச்சர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக ஒரு வழி, அதுதான் டெத்து தான்ற மாதிரி அதை நினச்சி இவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம அந்த மாதிரி இல்லையே, சாகிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை அவர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கூட இவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நாவலோட எண்டிங். ஸோ இதில் பேசிக்காக என்னெல்லாம் தீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் மெமரி, இந்த மாதிரி பாஸ்ட் ப்ரெசன்ட் எல்லாமே மாறி மாறி வரும். அந்த பிக் பென் சொன்னா, பிக் பென் அப்படின்றது வந்து இந்த கிரேட் பெல் இருக்குள்ள, நம்ம எலிசபெத் டவரில் வந்து ஒரு பெல் இருக்குள்ள, நம்ம வெஸ்ட்மினிஸ்டர் பேலஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கிறது தான். ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து மென்டல் இல்னஸ் அண்ட் ட்ராமா. இந்த இடத்துல வந்து மென்டல் இல்னஸ் ரொம்ப 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 அஃபெக்ட் பண்ணுறது யாரை? ஷெல் ஷாக் வந்து செப்டிமஸ் வாரன்ஸை ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணியது. வேர்ல்டு வார் 1, 2 கிடையாது. வேர்ல்டு வார் 2ன்னு யாருமே தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க, 1. ஸோ இது ஃபுல்லாக நடக்கிறது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எங்கே செட்டிங் அப்படின்னா 1925ல் லண்டனில் நடக்கிறது தான். அதனால 1925 அப்படின்னும் போது நம்ம வந்து வேர்ல்டு வார் 1ஓட இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஜாஸ்தி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து சொசைட்டல் கன்ஃபர்மிட்டி அண்ட் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் நான் அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க, இவங்க ஒத்துக்கல. அதாவது சொசைட்டிக்கு தான் அடிபணிஞ்சு போகணுன்ற மாதிரி ஒரு கேரக்டரும், நான் ஏன் சொசைட்டிக்கு அடிபணிஞ்சு போகணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு கேரக்டரும் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெத் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், இதை சொல்லியாச்சு. கனெக்ஷன் அண்ட் ஐசோலேஷன், இவங்க ரொம்ப 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 கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் கடைசியில் என்ன ஆகுது, எவ்வளோக்கு எவ்வளோ கிளாரிஸா டாலரை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும், மற்றவங்க கூட வந்து ஒரு பாண்டை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாலும் ரொம்ப தனியாக தான் போகிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த நாவலில் விர்ஜினியா woolfோட பர்சனல் ரிஃப்ளெக்சிவிட்டியை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்களோட செல்ஃபில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க எழுதுறாங்க. நான் வந்து மற்றவங்க கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் ஸ்டில் என்னால் கனெக்ட் ஆக முடியல.
நான் ரொம்ப ஐசோலேட் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதி இருந்திருப்பாங்க. அவங்களோட பர்சனல் தாட்ஸ் ஃபுல்லாக இன் பண்ணுற மாதிரி. நம்ம லிட்டரரி டெக்னிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. பேரல் நரேட்டிவ்ஸ்னால் ரெண்டு சைட் பை சைட் ரெண்டுமே நடந்துகிட்டே இருக்கும்ல, அதுதான். நெக்ஸ்ட் வந்து சிம்பாலிசம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் ரெப்ரசன்ட் த பியூட்டி அண்ட் லைஃப். அப்புறம் ஃப்ளவர்ஸ்னால் அவங்க வாங்க போகிறாங்கல்ல, அதுக்கப்புறம் பிக் பென் நான் சொன்ன மாதிரி அந்த பெல்ல. அதுக்கப்புறம் மோட்டர் கார் ரெப்ரசன்ட்ஸ் த பவர் அண்ட் மிஸ்ட்ரீஸ். இன்ன வரைக்கும் அந்த மோட்டர் காரில் யார் போனாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல ஒரு மிஸ்ட்ரி கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கை ரைட்டிங் சஜஸ்ட் கம்யூனிகேஷன் அண்ட் மீனிங். அந்த இடத்துல ஸ்கை ரைட்டிங் டாஃபி அப்படின்னு ஒரு வேர்டு வந்துச்சு. அந்த இதை பார்த்துட்டு இவருக்கு வாரன் ஸ்மித்துக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வருது போல அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இன் விச் இயர் எம்சிக்யூஸ் பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் ஈஸியாக நோட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காண்டி. ஸோ இதில் வந்துட்டு இன் விச் இயர் வாஸ் மிஸ் டேலவே வாஸ் பப்ளிஷ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. 1925 தான். வாட் நரேட்டிவ் டெக்னிக் இஸ் பிரைமரிலி யூஸ்ட் இன் மிஸ்ஸஸ் டேலவே அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் வந்து ஓவர் வாட் டைம் பீரியட் டஸ் த மெயின் கேரக்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் டேலவே டேக் பிளேஸ் அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு நாள் தான், ரொம்பலாம் கிடையாது, ஒரே நாள் முடிச்சிட்டாங்க. வாட் இஸ் செப்டிமஸ் வாரன்ஸ் ஸ்மித் சஃபர்ஸ் ஃப்ரம் அப்படின்னா இவங்க என்ன வந்து சஃபர் பண்ணுறாங்க, ஷெல் ஷாக். ஹூ இஸ் கிளாரிசா டாலவேஸ் ஃபார்மர் சூட்டர் ஹூ ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பீட்டர் வால்ஸ், அவர் தான் வந்து இந்தியாவிலேருந்து வராரு. அவர் வந்து இந்தியன் கிடையாது, பட் ஸ்டில் அவர் எங்கேருந்து வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வராரு. அதுதான், அவர் இந்தியன் கிடையாதுன்னா அவர் வந்து இங்கிலீஷ் மேன் தான். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ஓப்பனிங் லைன் ஆஃப் த நாவல். மிஸ்ஸஸ் டாலவே செட் ஷுட் பை ஃப்ளார்ஸ் ஹர் செல்ஃப். அவளாம் நானாக பூ வாங்கிக்கிறேன், எனக்கு யாரும் பூ வாங்கி தர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்கல்ல, அதுதான் வந்துட்டு ஓப்பனிங் லைன் ஆஃப் த நாவல். நான் இண்டிபெண்ட்டாக இருந்துக்கிறேன் அதான். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ஏர்ப்ளைன் ரைட் இன் த ஸ்கை அப்படின்னா டாஃபி அப்படின்றது தான். அந்த க்ரீமோ அப்படின்றது கிடையாது, டாஃபி தான். அந்த இது ஏதோ டைப் ஆயிடுச்சு. ஸோ இந்த டாஃபி அப்படின்றது தான் அது எழுதுது. நெக்ஸ்ட் வந்து ஹூ இஸ் மிஸ் கில்மேன். கில்மேன் யாரு, நம்ம எலிசபெத் இருக்காங்களே, எலிசபெத் டேலவே அவங்களோட ஹிஸ்ட்ரி டீச்சர் இன் ஹர் ஸ்கூல். எலிசபெத் டேலவே யாரு, நம்ம கிளாரிசாவோட பொண்ணு. கிளாரிசா டாலவே அண்ட் ரிச்சர்ட் டாலவேவோட பொண்ணு, அவங்க தான் வந்து எலிசபெத். நெக்ஸ்ட் வந்துட்டு வாட் இஸ் த நேம் ஆஃப் கிளாரிசாஸ் டாட்டர் அப்படின்னா எலிசபெத். அப்புறம் வேர் டிட் கிளாரிசா ஸ்பெண்ட் ஹர் யூத் அப்படின்னா பர்டன். சைல்ட்ஹுட் டேஸ் ஃபுல்லாக பர்டன் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் ரெக்கரிங் சவுண்ட் மார்க்ஸ் த பேசேஜ் ஆஃப் டைம் இந்த நாவல் அப்படின்னா பிக் பென் ஸ்ட்ரைக்கிங். அந்த லண்டன் ஸ்ட்ரீட்ஸில் அது அந்த லண்டன் ஸ்ட்ரீட்ஸில் இவங்க ஃப்ளார் வாங்குறதுக்கு போகிறாங்க. எந்த கடையில், மல்பெரின்ற கடையில். அங்கே தான் இந்த இதை பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் ஹவு டஸ் செப்டிமஸ் டை அப்படின்னு கேட்டால் த்ரோஸ் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் த விண்டோ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி இறந்து போகிறாரு, அவர் சூசைட் பண்ணுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எப்படி அப்படின்னா அவர் வந்து ஜன்னல்லேருந்து வெளில குதிச்சிடுறாரு. வாட் இஸ் லுக்ரீஷியஸ் நேஷனாலிட்டி அப்படின்னா இட்டாலியன் விமன். இவங்க ஒரு இட்டாலியன் விமன். இவங்க ஹேட் மேக்கரும் கூட. ஹஸ்பண்ட் கூட நிறைய கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுவாங்க, பட் முடியாது கடைசி வரைக்கும். ஹூ இஸ் சர் வில்லியம் பிராட்ஷா அப்படின்னா ஹீஸ் அ ஜெனரல். வாட் ஜெனரல் சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்றதான் இந்த இடத்துல ஆன்சராக வந்திருக்கணும். இவங்க வந்து ஆக்சுவலாக டாக்டர் ஹோம்ஸ் தான் வந்துட்டு ஜென்ரல் ப்ராக்டிஷனர். அவர் தான் வந்து ஹோம்ஸ் தான் ப்ராக்டிஷனர். பட் இவங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் பி சைக்கியாட்ரிஸ்ட் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த இடத்துல ஜென்ரல் கிடையாது, ஓகேவா. ஆப்ஷன் பி சைக்கியாட்ரிஸ்ட். சர் வில்லியம் பிராட்ஷா இஸ் அ சைக்கியாட்ரிஸ்ட் ஹூ ட்ரீட்ஸ் சர் செப்டிமஸ் வாரன்ஸ். இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் என்ன அப்படின்னா வாட் ஈவெண்ட் இஸ் கிளாரிசா ப்ரிப்பேரிங் ஃபார் த்ரூ தி நாவல் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ஈவினிங் பார்ட்டி. அப்புறம் விச் மாடர்னிஸ்ட் லிட்ரரி மூவ்மெண்ட் இஸ் வர்ஜினியா உல்ஃப் அசோசியேட்டட் வித் அப்படின்னா ப்ளூம்ஸ்பெரி குரூப். நம்மளுக்கு தெரியும் ப்ளூம்ஸ்பெரி குரூப்ன்றது ஒன்றும் இல்லை, 20th century மாடர்னிஸ்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படின்னா இந்த மாதிரி இது வரைக்கும் இருக்கிற நாவல் ரைட்டிங்க்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும், அதை நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம ஏன் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த குரூப்பில் வந்துட்டு இவங்க ஹஸ்பண்ட் அந்த லியோனார்டோ வுல்ஃப் அவங்க அதே மாதிரி இன்னும் 2-3 பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இது வந்து இருந்திருப்பாங்க. நம்ம லிட்ரேச்சரில் நிறைய குரூப்ஸ் இருக்குல்ல, ஆங்கிரி யங் மேன் மூவ்மெண்ட்டில் ஒரு குரூப்பு, அதே மாதிரி முன்னாடி காலத்துலலாம் யூனிவர்சிட்டி வச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு குரூப் இருக்கும். அது மாதிரி இந்த ப்ளூம்ஸ்பெரி குரூப். நெக்ஸ்ட் வந்துட்டு வாட் ஃப்ளாஷ் ஷாப் இஸ் த கிளாரிசா விசிட் அப்படின்னா மல்பெரிஸ், அதுதான் அதான் நேம். அப்புறம் who was Clarice's passionate friend from the youth அப்படின்னு கேட்டிங்கன்னா சாலி சீட்டன். அப்புறம் what does Clarissa feel when she hears Septimus death அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கனெக்ஷன். அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அவங்க அட்லீஸ்ட் அந்த இறந்து போன மனுஷன் கூடயாவது கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அதுதான் விச் வார்ஸ் ஆஃப்டர்மேத் இஸ் டிபிக்டட் இன் த நாவல் அப்படின்னா World War I. வாட் இஸ் ரிச்சர்ட் ஆல்வேஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு கேட்டால் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்றதான். எம்பி, இவர் ஒரு எம்பி. முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்ல எம்பி, மாற்றி எழுதிடாதீங்க, பிஎம் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு போட்டுருவாங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த பார்ட்டிக்கு வராரு, ஈவினிங் பார்ட்டிக்கு வராங்க. பட் ஸ்டில் இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பி. எப்படி பிரைம் மினிஸ்டர் வராங்க? இவர் எம்பியா இருக்கனால தானே பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்றாங்க, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருக்காருல அதனால. நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின் வந்து வாட் இஸ் த பீட்டர் வாஷ் ஹேபிச்சுவலி கேரி அப்படின்னா பாக்கெட் நைஃப். எங்கே போனாலும் ஒரு பாக்கெட் நைஃப் அவர் கையில் வச்சுட்டே இருப்பார். இது வந்து விச் சிம்பலைசஸ் தட் ஹீ இஸ் அண்ட் வில்லனிஸ்டிக் கேரக்டர், ஒரு ஈவிலான ஒரு நேச்சர் உள்ளவர்ன்ற மாதிரி காட்டுது. பட் ஸ்டில் அவர் வந்து பாலிஷ்டாக இருக்காரு நம்ம கிளாரிசர் கிட்ட. நம்ம கிட்ட நல்லா இருக்க வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி கிளாரிஸாவும் ஏற்றுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து த நாவல் செட்டிங் இஸ் பிரைமர்லி இன் விச் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா லண்டன். வாட் லிட்ரரி டிவைஸ் இஸ் எக்ஸம்பிளிஃபைட் பை கிளாரிசா அண்ட் செப்டிமஸ் பேரலல் ஸ்டோரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் பாயிண்ட். டக்குன்னு நம்ம பேரலல் நரேட்டிவ்னு பார்த்தோம்ல, பேரலல் நரேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம், கவுண்டர் பாயிண்ட்டும் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து விச் கோட் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்பியர் இன் திஸ் நாவல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபியர் நோ மோர் த ஹீட் ஓவர் த சன். இது எதுலேருந்து எடுத்திருக்கப்பட்டிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன்லின் ஆக்ட் 2 Scene 2. இதுதான் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ல இருந்து டைரக்ட் கோட்ஸ் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபியர் நோ மோர் த ஹீட் ஆஃப் த சன் நார் த ஃபியூரியஸ் விண்டர்ஸ் ரேஜஸ். இதுதான் வந்து டைரக்டா எடுத்து வந்திருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மிஸ்ஸஸ் டாலவேயோட ஒரு அவுட்லைன். இந்த கதையை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஒரிஜினல் நாவல் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்துட்டு அதோட எசன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வெர்ஜினியா வுல்ஃப் வந்துட்டு அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன் அவங்க சூசைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் வந்து ஒரு சூசைட் மேலே, ஒரு டெத்து மேலே நம்மளுக்கு ஆர்வம் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பேசிக்காக இவங்க நாவல்ஸ் எல்லாமே. இதை வந்து கேட்டுட்டு நீங்கள் போய் ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸாம்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். நீங்கள் ஒன் வேர்ட்ஸில் நிறைய ரெஃபர் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.